Hello students, welcome to Crack Neat Biology. இந்த வீடியோல கிளாஸ் 12 சாப்டர் 8 மைக்ரோப்ஸ் அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர் வெரி இன்ட்ரெஸ்டிங் சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போறோம். சாப்டர் 7ல நம்ம ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் பத்தி படிச்சோம். அதுல என்னென்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஹியூமன்ஸ்க்கு பேத்தோஜெனிக்கா இருக்கு, தட் இஸ் டிசீஸ் காசிங்கா இருக்குன்னு பார்த்தோம். ஸோ எல்லா மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் பேத்தோஜெனிக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஹியூமன்ஸுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நிறைய இருக்கு. அதை பத்தி இந்த சாப்டர்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, நம்ம எவ்ரி டே லைஃப்ல யூஸ் பண்ற ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸ்ல இருந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் microbes are playing an important role. Also, microbes play a crucial role in biogas production, sewage treatment, அதுலயும் ரோல் பிளே பண்ணுது, and biofertilizers, biocontrol agents ஆகவும் microbes ரோல் பிளே பண்ணுது. So it is very beneficial to human welfare. We are going to discuss about that in this chapter. Okay, so microbes தான் பாத்தீங்கன்னா apart from plants and animals, microbes தான் they are the major components of biological systems on earth. ஓகே, சோ எந்தெந்த கிங்டம்ல மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம கிளாஸ் 11ல படிச்சிருக்கோம். கிங்டம் மோனிரா which contain bacteria, கிங்டம் புரோட்டிஸ்டால புரோட்டோசோவா இருக்கும், கிங்டம் ஃபங்கைல மைக்ரோஸ்கோபிக் ஈஸ்ட் அண்ட் மோல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ மைக்ரோப்ஸ்ன்றது தே ஆர் ஆம்னி பிரசன்ட், தேர் பிரசன்ட் எவ்ரிவேர் லைக் சாயில், வாட்டர், ஏர், நம்ம பாடியில, பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்ல அண்ட் மற்ற லைஃப் ஃபார்ம்ஸ் எதுவுமே வாழ முடியாத இடத்துல கூட, அந்த மாதிரி ஹேபிட்டட்ல கூட மைக்ரோப்ஸ் வில் சர்வைவ். லைக் தெர்மல் வென்ஸ்ல, தட் இஸ் மோர் தேன் 100 டிகிரி செல்சியஸ் இருக்கிற டெம்பரேச்சர் இருக்கிற ஹேபிட்டட்ல கூட மைக்ரோப்ஸ் வில் சர்வைவ். அண்ட் டீப் இந்த சாயில் இருக்கும், அண்ட் செவரல் மீட்டர்ஸ் திக்கா இருக்கிற ஸ்னோவோட லேயர்ஸ்ல கூட மைக்ரோப்ஸ் சர்வைவ் ஆகும். And highly acidic environments la kuda microbes will survive. So microbes are diverse. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், புரோட்டோசோவா, பாக்டீரியா, ஃபங்கை அண்ட் மைக்ரோஸ்கோபிக் பிளான்ட் அண்ட் அனிமல், வைரஸஸ், வைராய்ட்ஸ், பிரயான்ஸ்னா புரோட்டீனேஷியஸ் இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ மைக்ரோப்ஸ் ஆர் டைவர்ஸ். ஓகே, ஸோ எந்த மைக்ரோபை நம்ம வந்து பெட்ரி டிஷ்ல நியூட்ரிட்டிவ் மீடியால க்ரோ பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியா அண்ட் ஃபங்கையை க்ரோ பண்ணலாம். ஸோ இது க்ரோ ஆகி காலனிஸ் ஃபார்ம் பண்ணும். அதை வந்து நம்ம வெறும் கண்ணாலே நம்ம பார்க்க முடியும். ஓகே, ஸோ இது மூலமா வந்து நம்ம அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸை ஸ்டடி பண்றதுக்கு இது பெனிஃபிஷியலா இருக்கும். ஓகே, ஸோ இந்த பிக்சர் உங்களுக்கு புக்ல கொடுத்திருப்பாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஏல வந்து ராட் ஷேப்டு பாக்டீரியா அண்ட் பில வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்டு பாக்டீரியா காமிச்சிருக்காங்க. 1500 டைம்ஸ் மேக்னிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் பிக்சர் சில பாத்தீங்கன்னா ராட் ஷேப்டு பாக்டீரியம் ஷோயிங் ஃபிளாஜெல்லா. ஸோ ஃபிளாஜெல்லா இருக்கிற ராட் ஷேப்டு பாக்டீரியம் காமிச்சிருக்காங்க. இது 50,000 டைம் மேக்னிஃபை பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் இப்போ இந்த பாக்டீரியாவோட சைஸ் 1 மைக்ரோமீட்டர்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அது 5 சென்டிமீட்டர் வரைக்கும் அதை மேக்னிஃபை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அதான் 50,000 டைம்ஸ் மேக்னிஃபைடு. ஓகே, தென் இதுல பாத்தீங்கன்னா வைரஸஸ் காமிச்சிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் தி பாக்டீரியோஃபேஜ் அண்ட் திஸ் இஸ் த அடினோ வைரஸ் விச் காஸ் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ். அண்ட் இது வந்து டொபாக்கோ மொசைக் வைரஸ். ஸோ பிளான்ஸ்ல வந்து டிசீஸ் காஸ் பண்ணும். ஸோ இந்த வைரஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 1 lakh to 1,50,000 டைம்ஸ் மேக்னிஃபை பண்ணியிருக்காங்க. அதோட ஒரிஜினல் சைஸ்ல இருந்து 1 lakh to 1,50,000 டைம்ஸ் அதை மேக்னிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ மைக்ரோப்ஸ் ஆர் டைவர்ஸ். தென் இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா இதுல பெட்ரி டிஷ்ல பாக்டீரியா க்ரோ பண்ணி இருக்காங்க. ஸோ காலனிஸ் ஃபார்ம் பண்ணியிருக்க பாக்டீரியா. அண்ட் இந்த பிக்சர்ல ஃபங்கல் காலனி க்ரோயிங்னு பெட்ரி டிஷ் காமிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த சாப்டர்ல நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் டு ஹியூமன் வெல்ஃபேர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மைக்ரோப்ஸ் இன் ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ நம்ம மைக்ரோபியல் டிரைவ்டு ப்ராடக்ட்ஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே யூஸ் பண்றோம். இதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கர்ட், தயிர் தான். ஓகே, ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் கர்ட் ஃப்ரம் மில்க். ஸோ இதுல வந்து இன்வால்வ் ஆகிற மைக்ரோப், தட் இஸ் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து லாக்டோபெசிலஸ். இது வந்து லாக்டிக் ஆசிட் பாக்டீரியான்னு சொல்லுவோம். இது மில்க்ல வந்து க்ரோ ஆகி கர்டா கன்வெர்ட் பண்ணுது மில்க. ஓகே, ஸோ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கர்டை வந்து நம்ம ஃப்ரெஷ் மில்க்ல ஆட் பண்ணுவோம். அது உர ஊத்துறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை வந்து நம்ம பயாலஜிக்கல் டேர்ம்ல இனாக்குலம் அப்படின்னு சொல்லுவோம். இனாக்குலம் ஒரு ஸ்டார்டர் கல்ச்சர்னு சொல்லுவோம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா இருக்கும் நம்ம உர ஊத்துற அந்த கல்ச்சர்ல. ஸோ இது வந்து சூட்டபிள் டெம்பரேச்சர்ல க்ரோ ஆகும்போது என்ன ஆகும், இந்த லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா வந்து இட் ப்ரொடியூசஸ் ஆசிட்ஸ், மெயின்லி லாக்டிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணும். அது இந்த மில்க் ப்ரோட்டீன்ஸை வந்து பார்ஷியலி டைஜஸ்ட் பண்ணி கோஆகுலேட் பண்ணும். நமக்கு அது மூலமா தான் கர்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் நீட் கொஸ்டின் இருக்கு. ஸோ இந்த ஃபெர்மெண்டேஷன் மூலமா இந்த மில்கோட நியூட்ரிஷனல், ஸோ மில்க் வந்து கர்டா ஃபெர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அதோட நியூட்ரிஷனல் குவாலிட்டி வந்து நியூட்ரியன் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகுது. எப்படின்னா பை இன்க்ரீசிங் தி அமௌண்ட் ஆஃப் விட்டமின் B12. ஓகே, ஸோ ஃபெர்மெண்டேஷனுக்கு அப்புறம் மில்க்ல
அதோட நியூட்ரியன்ட் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ என்ன நியூட்ரியன்ட் அதிகமா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா விட்டமின் B12. இது நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆல்ரெடி நீட்ல கேட்டிருக்காங்க. ஓகே, ஆல்சோ நம்ம ஸ்டொமக்லயும் இந்த லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா ரொம்ப பெனிஃபிஷியல் ரோல் பிளே பண்ணுது இன் செக்கிங் த டிசீஸ் காசிங் மைக்ரோப்ஸ். ஸோ இது எப்படின்னா லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா அது வந்து ஃபெர்மெண்டேஷன்ல இட் ப்ரொடியூசஸ் லாக்டிக் ஆசிட். நம்ம பார்த்தோம் சுகரை வந்து ஃபெர்மெண்ட் பண்ணி லாக்டிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த லாக்டிக் ஆசிட் வந்து இட் வில் லோயர் த pH ஆஃப் தி சரௌண்டிங் என்விரான்மெண்ட். ஸோ அதனால பேத்தோஜன்ஸோட growth இன்ஹிபிட் பண்ணுது அண்ட் டைஜஸ்டிவ் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் பண்ணுது அண்ட் ஆல்சோ கட் மைக்ரோபயோமா பேலன்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஓவரால் ஹெல்த்துக்கு இந்த லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா இட் இஸ் பிளேயிங் அ வெரி பெனிஃபிஷியல் ரோல். ஓகே, அண்ட் ஆல்சோ டிசீஸ் காசிங் மைக்ரோப்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கும் இட் இஸ் பிளேயிங் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். Then the dough which is used for making food such as idli and dosa, இது வந்து நம்ம மாவும் பாத்தீங்கன்னா fermented by bacteria தான். ஸோ நம்ம அந்த கையை வச்சு நம்ம அந்த மாவை வந்து மிக்ஸ் பண்றது மூலமா அதுல போற அந்த மைக்ரோப்ஸ் வந்து அதை ஃபெர்மெண்ட் பண்ணுது. ஓகே, ஆல்சோ இந்த ரைஸ் அண்ட் லென்டன்ஸ்ல இருக்கும் மைக்ரோப்ஸும் வந்து அந்த சூட்டபிள் நியூட்ரியன்ட் இந்த டெம்பரேச்சர் எல்லாம் கிடைக்கும் போது anaerobic fermentation undergo ஆகி நமக்கு இந்த fermented dough கிடைக்குது. ஓகே, ஸோ இந்த பஃப்டு அப்பியரன்ஸ் வந்து எதனால டியூ டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் CO2 கேஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் anaerobic fermentation, that is anaerobic respiration-ல CO2 கேஸ் ரிலீஸ் ஆகும் பார்த்திருக்கோம். ஓகே, தென் the dough which is used for making bread. So bread மேக் பண்ற டவ்வும் வந்து it is fermented by baker's yeast. So in this Saccharomyces cerevisiae, so this is the picture of Saccharomyces cerevisiae. So இது baker's yeast or brewer's yeast ன்னு சொல்லுவோம். ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷனுக்கும் இது வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணும். அது நம்ம ஃபர்தரா இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ்ல பார்ப்போம். ஓகே, ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரெட் மேக்கிங் டோவ்ல வந்து ஃபெர்மெண்ட் பண்றது ஈஸ்ட், பாக்டீரியா கிடையாது, ஈஸ்ட் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தென் நம்பர் ஆஃப் நிறைய ட்ரெடிஷனல் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஃபுட்ஸும் இட் இஸ் ஃபெர்மெண்டட் பை தி மைக்ரோப்ஸ் தான். ஓகே, தென் toddy, a traditional drink of some parts of South India. So இதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அந்த பாம் ட்ரீல இருக்க சாப்பை வந்து ஃபெர்மெண்ட் பண்ணி இந்த toddy, that is கல், இதை ப்ரிப்பேர் பண்றாங்க. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபெர்மெண்டிங் சாப் ஃப்ரம் palm, அதுலதான் வந்து toddy கிடைக்குது. ஓகே, தென் மைக்ரோப்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ் டு ஃபெர்மெண்ட் ஃபிஷ், சோயாபீன், பேம்பூ ஷூட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஃபெர்மெண்ட் பண்ணி அதோட நியூட்ரிஷனல் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ மைக்ரோப்ஸ் ஆர் பிளேயிங் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் மேக்கிங் தி நியூட்ரிஷன் ஃபில்ட் ஃபுட்ஸ். ஓகே, then cheese is one of the oldest food items in which microbes were used. Okay, cheese அதான் oldest food item ஞாபகம் வச்சுக்கோங்க. Then different varieties of cheese இருக்கு. ஸோ அது எப்படி நம்ம different varieties நம்ம அதை டிஃபைன் பண்றோம் அப்படின்னா அதோட கேரக்டரிஸ்டிக் டெக்ஸ்டர், ஃபிளேவர், டேஸ்ட் எல்லாமே வந்து வேரி ஆகுது. ஸோ எப்படி இந்த ஸ்பெசிபிசிட்டி வருது, இந்த டெக்ஸ்டர் இதெல்லாம் வந்து ஒன்னுக்கும் டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா பிகாஸ் ஆஃப் தி மைக்ரோப்ஸ் யூஸ். ஸோ என்ன மைக்ரோப்ஸ் யூஸ் பண்றோன்றத பொறுத்து அதோட டெக்ஸ்டர், ஃபிளேவர், டேஸ்ட் எல்லாமே வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விஸ் சீஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருக்க அந்த லார்ஜ் ஹோல்ஸ் வந்து பிகாஸ் ஆஃப் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த ப்ரோபியோனி ஷர்மனி அப்படின்ற இந்த பாக்டீரியாவோட அந்த anaerobic fermentationல லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதுதான் வந்து இந்த ஸ்விஸ் சீஸ்ல இருக்க இந்த லார்ஜ் ஹோல்க்கு வந்து இட் இஸ் பிளேயிங் ரோல். ஓகே, ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸ்விஸ் சீஸை வந்து ரைப்பன் பண்ற பாக்டீரியா ப்ரோபியோனி ஷர்மனி. ஓகே, தென் ராக்ஃபோர்ட் சீஸ். ஸோ டி சைலண்ட் இதுல. ஓகே, ராக்ஃபோர்ட் சீஸ் வந்து இட் இஸ் ரைப்பன்ட் பை ஸ்பெசிபிக் ஃபங்கை. ஸோ பெனிசிலியம் ராக்ஃபோர்டி அப்படின்ற ஃபங்கை மோல்ட் வந்து இட் இஸ் பிளேயிங் அ ரோல் இன் ரைப்பனிங் ராக்ஃபோர்ட் சீஸ். ஓகே, இந்த ஃபங்கையோட நேம் உங்களுக்கு புக்ல மென்ஷன் பண்ணல, அதனால நானும் இங்க மென்ஷன் பண்ணல. ஓகே, ஸோ இந்த ஃபங்கை தான் வந்து பர்டிகுலர் ஃபிளேவர் கொடுக்குது. இந்த ராக்ஃபோர்ட் சீஸ் அப்படின்றது பிரெஞ்ச் ப்ளூ சீஸ்ன்னு சொல்லுவாங்க, ஷீப் மில்க்ல இருந்து தயாரிக்கிறது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் தி microbes and household products, and these are some questions for you. கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மைக்ரோப்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் சேனல். தேங்க்யூ.